நம்ம மீனாவோட அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலங்க. அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம மருமைய மனசு இப்படி கஷ்டப்படுதே, நம்ம சம்மந்தியே இப்படி சொல்லிட்டாங்க. அவங்க அம்மாவை சொன்னதுனால மருமகனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம பொண்ணாட்டையும் பேச மாட்டேங்கிறாருன்னு நம்ம மீனாவோட அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துட்ட போய் என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, நான் அன்னைக்கு யதார்த்தமாக சொல்ல போய் அது இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறா. இப்படி ஒரு மாமியார் யாருக்குங்க கிடைக்கும்? அதே டைம் நம்ம முத்தையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இல்லத்த, நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான். எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்படி தான் இருந்தாலும் அந்த விஷயத்த ஃபேமிலிக்குள்ளேயே வெளியில் சொன்னதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருங்க. அங்கே போய் மீனாவும் 2 பேரும் ஒரு வழியாக சண்டை போட்டு சமாதானம் ஆகிட்டாங்க. விடிஞ்சதுக்கப்புறம் பெரிய ட்விஸ்ட்டு விஜயாவுக்கு காத்துட்ருக்குன்னு விஜயா அவங்க எதிர்பார்த்துட்ருக்கவே மாட்டாங்க. நம்ம விஜயா அவங்களோட வக்கீல் தாங்க வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளேயே மொத்த பணத்தையும் நம்ம கட்டலைன்னா நம்ம வீடு ஜப்திக்கு போயிடுமா. இந்த சிந்தாமணி வந்து அந்த ஃபினான்சியர் மூலியமாக கோர்ட்டுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸை எடுத்துக்கிட்டு படன்னு ஓடி வந்து மொத்த விஷயத்தையும் ஃபேமிலிகிட்ட சொல்லையில் மொத்த குடும்பத்துக்கும் சாக்குறாங்க. அந்த டைமில் நம்ம முத்து இல்லைங்க. நம்ம மீனாவோட அம்மா, நம்ம விஜயா, நம்ம முத்தோட அப்பா, இவங்க எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் இருக்காங்க. குடும்பம் மட்டுமா உறைஞ்சி போயிருக்கு. இந்த நம்ம பார்க்குற நம்ம ஆடியன்ஸும் தாங்க, என்னது அதுக்குள்ளேயே நம்ம முத்தோட வீடு கையை விட்டு போயிடுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளும் உறைஞ்சி போய் தான் இருக்கோம். இப்போ நம்ம முத்து என்ன பண்ண போகிறாரு? அவர் சொன்ன மாதிரி அந்த வண்டி கிண்டி விற்றாலும் 10 லட்ச ரூபா தான் வரும். அதுக்கு மேலே மீதி காசுக்கு என்ன பண்ண போகிறாங்க? மொத்த குடும்பமும் இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இருப்பாங்க. இந்த கஷ்டமான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி வெளியே வருவாங்களா? பார்க்கலாம்.